ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 7 days கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சவ் சவ் சட்னி. இந்த சவ் சவ் காயை வச்சு நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் செய்யலாம். சாம்பார், கூட்டு, சட்னி இந்த மாதிரி செய்யலாம். சாம்பார், கூட்டு செய்யும்போது கிட்ஸ் அந்த காயை சாப்பிட மாட்டாங்க, அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சட்னி நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்களேன். ரொம்ப விரும்பி வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஃபஸ்ட்டு பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனோடனே இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே இதில் 4 பொருள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம். இந்த 4 ஐட்டத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் நம்மளோட ஆப்ஷன் தான், சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஏன் சேர்த்துக்கிறோன்னா, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கும் போது சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க. இது வணங்குற கேப்பில் நம்ம சவ் சவ் காயை தோல் சீவி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஓரளவுக்கு பொன்னிறமாக நல்லா வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சவ் சவ் காய் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வணக்கிட்டு இதுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பும் புளியும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது பொடி உப்பை விட. இதுக்கு ஒரு சின்ன லெமனில் பாதி லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காயை 1/4 கப் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் காய் நல்லா வணங்கியிருக்கணும். இதில் நம்ம 1/4 கப் தேங்காயை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வணக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காயும் அந்த வெங்காயம் சவ் சவ் அதெல்லாம் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் ரொம்ப வணங்கணுன்ட்டு இல்லை, ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வணக்கினதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சு அரைக்கும் போது சட்னி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு சட்னி வணக்கினீங்கனாலும் ஆற வச்சு அரைச்சி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது இனி சர்விங் பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை நம்ம இப்படியே சர்வ் பண்ணலாம். இதில் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த தாளிப்பில் கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்து சர்வ் பண்ண போகிறேன். இந்த சட்னி இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன், நல்ல சைடிஷ். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம் தினம் ஒரு சுவை, அதுவே அறுசுவை.